Hello friends, welcome to After Effects Tamil tutorial part 5. நான் சினு போன கிளாஸ்ல காம்போசிஷனை வச்சு எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இந்த டைம் லைனிங்கை பற்றி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸ் வந்து நான் ஒரு 2 ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரே டைமில் நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து 2-3 ஃபைல் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாதிரி. மொத்தம் இப்போ நான் 3 ஃபைல் எடிட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டரில் போட்டுடுறேன். அதிலேருந்து ஒரு இதை எடுத்து நான் புதுசாக ஒரு காம்போசிஷனில் போட்டேன் பாருங்கள். இப்போது நான் இந்த டுட்டோரியலில் இந்த டைம் லைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம காம்போசிஷன் வந்து 10 செகண்ட் செட் பண்ணியிருக்கோம். 10 செகண்டுக்கு இந்த டைம் லைனிங் எப்படி யூஸ் பண்ணுறோம், டைம் லைனிங்கில் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேசிக்காக நான் சொல்ல போகிறேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த அதாவது இந்த டைம் லைனோட யூஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த டைம் லைன் வச்சு தான் நம்ம அந்த ஆஃப்டர் எஃபெக்டில் ஒரு 50% ஒர்க்கு இந்த டைம் லைனிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் 2 இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஃபைல் 2 டைம் பண்ணிட்டேன். ஸோ அதை எடுத்து அது கீழே போடுறேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸில் இருக்குது. சைஸ் வந்து சின்னஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் இந்த டைம் லைனிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல நான் ஃபஸ்ட் இருக்க இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நம்ம டைம் லைனில் ஒரு சின்ன எஃபெக்ட் உருவாக்கி காட்டுறேன். இப்போது இந்த டைம் லைனிங் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 100% ஒப்பாசிட்டி இருக்குது. ஸ்டார்டிங் நான் ஒரு 1 செகண்ட் கொண்டு போய் வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒப்பாசிட்டி கிளிக் கொடுத்துட்றேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறேன். 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தோன்னா இப்போது அந்த 1 செகண்ட் வரைக்கும் 0வாக இருக்கும். அதுக்கு மேலே 2 செகண்ட்ஸ் வரும்போது நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு 100 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம்ஸ் அதுவே செட் ஆகிடுச்சு. இது எடுத்துங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே 1 செகண்ட் வர வரைக்கும் அதோட ஒப்பாசிட்டி பார்த்தோன்னா 0வாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா அதோட ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம 100 கொடுத்ததுனால தெரியுதுங்களா. ஒரு வீடியோவோட ஓப்பனிங்கில் அதாவது டார்க்லேருந்து ஒயிட் வர மாதிரி, அதாவது இமேஜஸ் வர மாதிரி இது மாதிரி செட் பண்ணலாம். இப்போது ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் அப்படியே 100 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது. நான் இது கிளிக் கொடுத்தேன்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் ஆகிக்கும். ஓகேங்களா. டைம் லைனில் எப்படி கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்குறோம். இப்போ இங்கே வரைக்கும் பார்த்தோன்னா 100 அப்படியே இருக்கும். நான் அடுத்தது 6 வரும்போது இந்த ஒப்பாசிட்டியை நான் அனலைஸ் பண்ணுறேன். 0 கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த செகண்ட்லேருந்து அப்படியே லைட்டாக அப்படியே டார்க் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் வரையும் பார்த்தோன்னா ஒப்பாசிட்டி வந்து 0, அப்புறம் 100க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஒரு 4 செகண்ட்ஸ் 100ஆகவே இருக்குது. அப்புறம் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி டைம் லைனிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு மாதிரியோ இல்லை ஏதாச்சும் செட்டிங் கொடுக்குற மாதிரியெல்லாம் நான் செஞ்சு காட்டல. சும்மா டைம் லைனிங் மட்டும் சொல்கிறேன். மற்றபடி இந்த கீ ஃப்ரேம்ஸை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அப்போ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே நான் பார்த்தோன்னா இந்த பட்டனை கிளிக் கொடுத்தோன்னா எல்லாம் ஹைட் ஆயிரும். நம்ம கொடுத்த எஃபெக்டெல்லாம் நான் இதுக்கு எடுத்தேன்னா பின்னலகிறதும் தெரியும். ஸோ நான் இது மட்டும் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் மறையிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் எடுத்து விட்டு இப்போது இந்த இமேஜஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது. சாரி, நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தோன்னா பிளாக் கலரில் இருக்குது, எதுவுமே தெரில. பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா. இந்த டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தோன்னா இந்த டைம் லைன்லேயே ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா இங்கே கீழே பார்த்தோன்னா இங்கே செகண்டில் இருக்கிறதே இப்போ நான் பாருங்கள் ஃப்ரேம் சைஸ்க்கு மாற்றுறேன். தெரியுதுங்களா. நம்ம இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேமாக மாறிடும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நம்மளோட ரொம்ப துல்லியமாக நம்ம அதோட சைஸை மாற்றலாம்.
பார்த்தோன்னா இங்கே ஒவ்வொரு சின்ன ஃப்ரேமும் அது கொடுத்துருக்காங்க. நம்ம அது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் செகண்ட்கே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம செகண்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த டைம்லைன், அதாவது ஒப்பாசிட்டி அந்த மாதிரி யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த டைமிங் லைனில் செகண்ட் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே கூட பார்த்தோன்னா நம்ம ஜூம் பண்ணி இது பண்ணுற மாதிரி அப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓகே வரும். இப்போ இந்த நான் கொடுத்த எஃபெக்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்டு, எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வேணாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எதில் கொடுத்தோமோ அதையே செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா இதை கொடுத்தோம். நம்ம இதை செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்தோன்னா இப்போ எந்த எஃபெக்டும் இருக்காது. பாருங்கள் வருதுங்களா? அதாவது எஃபெக்ட் வந்து கேன்சல் ஆகிடும். நம்ம மறுபடியும் ஹைட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எப்பவும் போல் வச்சோமோ பின்னால் பேக்ரவுண்ட் அது மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போது நான் இந்த இமேஜில் ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறேன். அதனால் அப்படியே ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 3D ஆப்ஷன்லாம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம டைமிங் லைனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு மட்டும் பார்ப்போம். இந்த டைம் லைன்லேயே இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணி தான் இந்த டைம் லைனிங்களும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த டைம் லைன்னாவே கீ ஃப்ரேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர கிளாஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யும் போதெல்லாம் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.